நிஃப்டி 50 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. 22,600 வந்து நிஃப்டி வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ அங்க இருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து நம்ம எதிர்பார்த்தோம். பட் நம்மளுக்கு கிடைக்கல. 22,600க்கு பிலோவே நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட் என்னன்னா 22,700 டு அதாவது 500 டு 700 இதுதான் ஒன் ஆஃப் த குரூஷியல் லெவல் சப்போர்ட். ஸோ நம்மளுக்கு இப்போ 500 வந்து இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பைக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் பைக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. நிஃப்டி 500 ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணல. ஸோ இப்போ நம்மளுக்கு அகைன் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. பட் கன்ஃபார்ம் பண்ணாதான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு 24,000 26,000க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சில சோசியல் மீடியாஸ்ல சம் பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நிஃப்டி வந்து இந்த இயருக்குள்ள 26,000 பிரேக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் பையர்ஸ் வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு கன்ஃபார்மா வந்து நடக்கும். ஸோ அப்படின்னு நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத டே பை டே நம்ம வாட்ச் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ற அளவுக்கு டியூஸ்டே நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நம்ம எதிர்பார்த்த லெவல் இதுதான். அதாவது இந்த குரூஷியல் லெவலுக்குள்ள நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கணும். அதாவது ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு இங்க இருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. அதை பிரேக் பண்ணா எலெக்ஷனோட ஃபால் 21,787 இந்த ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணுங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணல. ஜஸ்ட் அந்த 500 லெவலே இருக்குது. மேபி மார்க்கெட் நாளைக்கு வந்து இந்த 500 இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து சக்சஸா வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இங்க இருந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கு. நான் எதிர்பார்க்கக்கூடிய லெவல் வந்து இதுதான் 445 to 500 இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி நாளைக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்க இருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் ரீட்ரெஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் ரீட்ரெஸ்க்கு அப்புறம் அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த அப் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா 22,800 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆக பாசிபிலிட்டிஸா கேப் டவுனா அப்படிங்கிறப்ப பேஸ் பண்றப்ப நம்மளுக்கு இண்டிகேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கேப் டவுன்ல தான் இருக்கு. மேபி வந்து நம்மளுக்கு 22,560 கீழே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப 553 நம்மளுக்கு நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு தாராளமா வந்து நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடும். 536 வரைக்கும் வந்துட்டு ஒரு ரீட்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அங்க இருந்து 500 445 வரைக்கும் நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். 445 நம்மளுக்கு நிஃப்டி உடச்சுன்னா 22,000 to 21 வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ரீட்ரெஸ் வந்து பண்ணிருச்சு. அகைன் போயிட்டு இந்த லெவல்ல ரீட்ரெஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அகைன் இங்க இருந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து பிரேக் ஆகி அப் ட்ரெண்ட் போறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. அதுக்கு இந்த லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணாலே நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுனாலே அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஒரு ரீட்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப இங்க இருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறப்ப 22,720 வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ இன்ட்ராடேல எக்ஸாக்டா நம்மளோட என்ட்ரிஸ் எங்க பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில். ஏன்னா நம்மளுக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து ப்ரீவியஸ் டேல வந்து இதுக்குள்ளதான் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க நம்ம எதிர்பார்த்தோம். அந்த லெவல்ல அது என்ன பண்ணுச்சுன்னா ரீட்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ அப்போ எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு 500 வந்து நம்மளோட குரூஷியல் லெவல் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து எனக்கு ரீச் பண்ணவே இல்லை. ஃபைனலி வந்து எனக்கு 22,520 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து எனக்கு ரீச் பண்ணுச்சு. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப அப் ட்ரெண்ட் சரிங்களா. அந்த அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 22,638 to 669 இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் ஒரு ரீட்ரெஸ் பண்ணணும். ரீட்ரெஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் ரீட்ரெஸ்க்கு அப்புறம் அது பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப 22,698 அதாவது 700 to 720 இந்த ரேஞ்சுக்குள்ள நிஃப்டி நெக்ஸ்ட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸா ரீச் ஆகும் சரிங்களா. இல்ல அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு சடனா ஒரு பையிங் கிரியேட் பண்ணிட்டு இங்க இருந்து நெக்ஸ்ட் ஒரு செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மேபி நம்மளுக்கு 500 உடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா 500 வரைக்கும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு வரணும். அதாவது எந்த லெவல் இந்த லெவலுக்கு மேல நிஃப்டி ஓப்பன் ஆகி இது சப்போர்ட் எடுத்து அப்படிங்கிறப்ப இந்த 638 அண்ட் நெக்ஸ்ட் 639 அதாவது 669 இந்த ரேஞ்சு ரெண்டையும் நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப 698 வரையும் போயிட்டு அங்க இருந்து நிஃப்டி நம்மளுக்கு நெக்ஸ்ட் செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அதாவது இங்க இருந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் கேண்டிலோட ஃபார்மேஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகுங்கிறப்ப அங்க இருந்து 500 வரைக்கும் அதாவது 474 to 500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட் டார்கெட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் சரிங்களா. 1698ல போயிட்டு அகைன் வந்து நிஃப்டி வந்து ஒரு ரீட்ரெஸ் மட்டும் அப்படி பண்ணுது அப்படிங்கிறப்ப இங்க இருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. அப்ப இந்த கேப்புங்கிறப்ப 22,820 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது சரிங்களா. அப்ப இங்க நம்மளுக்கு பிரேக் அவுட் கன்ஃபார்மா கிடைக்குது அப்படிங்கிறப்ப அகைன் ஒரு ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி எடுத்து 22,800 வரைக்கும் நம்ம மூவ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதான் வந்து நம்ம வந்து டியூஸ்டே வந்து நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்கு.
ஒரு ஹையா வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அதாவது நம்மளுக்கு என்னதான் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ட்ரெண்ட் போனாலும் அந்த லெவலுக்கு பிரீமியம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. அண்ட் சேம் லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ ஹிட் பண்ணுது. பிரீமியம் வந்து ப்ரீவியஸ் லோவோட லோ அண்ட் ஹை வந்து ஹிட் பண்றது கிடையாது. இதுக்கு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலே என்னன்னா பிரீமியம் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ், அதாவது 500 பாயிண்ட்ஸ் இந்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கிறப்ப தான் ஸோ அந்த மாதிரி ஆவரேஜ் நம்மளுக்கு போயிட்டு ரீச் பண்ணுது. நம்மளுக்கு கொஞ்சம் பிரீமியம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இதுக்கு வந்து கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளால எக்ஸாக்டா வந்து பிரீமியம்ல வந்து என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நீங்களும் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு எந்த பிரீமியம் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த மணிலேயே ஒரு 100 to 200 இந்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சிருக்கவங்களுக்குலாம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ரிவார்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நம்ம ரொம்ப டீப் அண்ட் டெப்தா இந்த மணி போறப்ப நம்மளுக்கு வந்து ரிஸ்க்கும் ஹையா இருக்கு, ரிவார்டும் ஹையா இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் விழுந்து அவுட்னா நம்மளுக்கு பிரீமியம் வந்து ஒரு 80, 90 இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம அதை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டுமாரோ வீடியோல நம்ம பெட்டரா ஒரு அனலிஸ்ல வந்து சந்திப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.